Hi viewers, welcome to aathusamayal. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக தேங்குழல் எப்படி பண்ணுறது? இந்த லாக்டவுன் சிச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவு வச்சு ஈஸியாக தேங்குழல் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் இந்த அரிசி மாவு நான் அப்படியே ரெடிமேட் பர்ச்சேஸ் பண்ண மாவு. இல்லை நீங்கள் அரிசி ரேஷன் அரிசி எது வச்சுருந்தாலும் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். கடலை மாவு கடையிலேயே விற்கிது. அதுக்கு நீங்கள் 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் கடலை மாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவு பெருங்காயம் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அதில் நல்லா கசக்கி இந்த மாதிரி போடுங்க. நல்லா உங்களுக்கு அரோமா நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் நான் லைட்டாக உருக்கி இதில் விட்டுருக்கேன். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எந்த மாவு நீங்கள் எடுத்தாலும் கொஞ்சம் சலிச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போது ஏதாவது திப்பியாக இருந்தாலும் அது மாவில் கலக்காமல் இருக்கும். இஃப் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மாவை லேசாக வறுத்துக்கோங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. இந்த 2 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இடுறச்ச உங்களுக்கு அதாவது முறுக்கு நீங்கள் அச்சில் போட்டு இடுறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக வந்தது, தேங்குழல் சரியாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சு அது அப்புறமா நீங்கள் இட்டு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி உதிரியாக வரத்துக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அச்சில் கொஞ்சமாக மாவு போட்டு இந்த மாதிரி இட்டுக்கோங்க. இந்த கரண்டியில் நீங்கள் பச்சையாக குக்கிங் ஆயிலோ ஏதாவது ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் வரும். காஞ்ச எண்ணெய் அதில் படக்கூடாது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் கொஞ்சம் இட்டுக்கலாம், பொரித்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று இந்த மாதிரி நம்ம இட்டுக்கலாம். சலசலப்பு அந்த பபிள்ஸ் நிற்கிற வரைக்கும் நீங்கள் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸ் வரும். இப்போ பாருங்கள், கலர் கூட சேஞ்ச் ஆகலை, ரொம்ப நல்லா வந்திருக்கு கிறிஸ்பாக. கிறிஸ்பாக இருக்கா? ஓகே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. Thank you very much. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.